லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்னா. இன்று சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய வெற்றி விழா நடந்தது. அந்த வெற்றி விழா நீங்கள் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழ் சமூகத்தில் படைப்பாளிகள், விதவிதமான படைப்பாளிகள் இருப்பாங்க. ஆனால் இனம் சார்ந்த படைப்பாளிகளாக இருப்பவங்க குறைவான ஆட்கள் தான். அந்த இனத்தோட, அந்த இனப்பற்றோடு இருக்கக்கூடியது. அதில் தம்பி கிட்டு நான் அறிந்த வகையில், கிட்டு குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அவருடைய நேர்காணல் எடுத்திருக்கோம். ஆனாலும் எனக்கு கிட்டுவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிட்டுவை திரைப்பட இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து நான் அவரை கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். யூடியூப்பில் ஒரு சின்ன சின்ன காணொலிகள், 1 நிமிடம் 2 நிமிடம் அப்படின்னு சிறு சிறு காணொலிகள் போடுவார். அந்த சின்ன 1 நிமிடத்துக்குள்ளே ஒரு செய்தியை கடத்துறதில் வித்தக்காரன் தம்பி கிட்டு. அதனால் எனக்கு கிட்டு ரொம்ப பிடிக்கும். ஒன்று அந்த யார் திராவிடர், யார் தமிழர் அப்படிங்கிற கேள்வியை வச்சு ஒன்று பண்ணியிருப்பாப்புல. இன்னொன்று அம்பேத்கர் பற்றி ஒன்று பண்ணியிருப்பார். அது எப்போ பண்ணியிருப்பாருன்னா, அம்பேத்கர் சிலையை வேதாரண்யத்தில் அந்த தலையை உடைச்சி போடுவாங்க. அந்த சமயத்தில் அந்த காணொலி போட்டிருப்பான். அப்போது அந்த கொலை பண்ண வர்றவங்கள ஒன்று மாதிரியே மேலே இன்னும் அவனும் கீழே நிற்க, அவனையும் மேலே தூக்கி அப்படின்னு ரொம்ப அழகாக அம்பேத்கரியத்தை கொண்டு போயிருக்கும். அதே மாதிரி அந்த பெரியாரிஸ்ட்டை வச்சு எதிரில் உட்கார வச்சு பேசுகிற அந்த காணொலிகள் இருக்குல்ல, யார் தமிழர், ஏன் நீங்கள் தமிழர் சொல்லுங்க, ஏன் திராவிடன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த கேரக்டர் ஒரு பாடல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆமாம், ரொம்ப நுணுக்கமான பார்வைகள் கொண்ட, அந்த நுணுக்கமான பார்வைகளை எளிமையாக கடத்துகிற வித்தை தெரிந்தவன் கிட்டு. அதில் எனக்கு ரொம்ப கிட்டுவை ரொம்ப பிடிக்கும். அதனால் அதோடு சேர்த்து மேதகு படம், அடுத்ததாக சல்லியர்கள் திரைப்படம். மேதகு படம் ஒரு வகையான ஜானர். அது தலைவர் பற்றின ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு பண்ணது. இது சல்லியர்கள் திரைப்படம் அந்த மேதகு அவர்களுடைய தமிழில் படை அணியில் இருந்த ஒரு பிரிவு, மருத்துவ பிரிவு. இந்த சல்லியர்கள்ங்கிற வார்த்தையே நமக்கு பரவலாக அறியப்படாத ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை வச்சு அதை எடுத்து அந்த வார்த்தையே என்னென்னு தேட வச்சு அதன் பிறகு அந்த வார்த்தை ஒரு படைப்பிரிவில் இருக்க மருத்துவ அணியை குறிக்கக்கூடியது அப்படின்னு கொண்டு அந்த மருத்துவ அணியினருடைய தியாகம் எத்தகையானது, அவர்கள் எப்படி இந்த போராளிகளை காப்பாற்றுவார்கள், எதிரணியிலிருந்து காயம்பட்டு வர்றவங்களை கூட நம்ம அவர்கள் மீது துவேஷம் இல்லாமல் அவர்களை உயிரை காப்பாற்றுறதுக்கு அவர்கள் எவ்வளோ மெனக்கிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக காட்சி பதிவுகளாக எழுதுவோம். ஒரு சர்வதேச அளவில் இந்த மாதிரியான போர்க்கதைகளை காட்சிப்படுத்தணும்னா அதில் ஒரு படமாக சல்லியர்களையும் இடம்பெற வைக்க வேண்டும். அவ்வளோ தகுதியான படைப்பு. ஏன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஆரம்பித்து நிறைய இந்த மாதிரியான போர்கள், ஈரானிய படங்கள் அப்படின்னு நிறைய படங்கள் உலக சினிமாக்களாக சொல்லுவாங்க. அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு இயக்குனர் கிட்டு. அந்த சல்லியர்கள் திரைப்படம் ஆரம்பித்த காலத்திலேருந்து ஆரம்பித்து அதை திரையில் வெளியிடுற வரைக்கும் ஒரு பெரும் போராட்டமாகவே இருந்தது. ஒரு படைப்பாளியோட திரைப்பட இயக்குனருடைய கனவு தன்னோட திரையில் தன்னுடைய பெயர் இயக்குனர் கிட்டு அப்படின்னு வர்றதை பார்க்குறது ஒரு மிகப்பெரிய இது இல்லை. அது கிட்டுக்கு வாய்க்காமலே போகுது. ஒவ்வொரு முறையும் அவருடைய படங்கள் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்துக்கு நடுவிலே தான் வெளியாகி கடைசியில் சுரேஷ் காமாட்சி அண்ணன் அதை வெளியிடறதுக்கு முன் அவர் அதை பார்த்துட்டு உணர்வு வயப்பட்டு அதன் பிறகு என்னையும் ஏகலைவன் அவர்களையும் கூப்பிட்டு நாங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாகி போய் இந்த படத்தை எப்படியும் கொண்டு வரணும்னு நினச்சி அதெல்லாம் முயற்சி பண்ணி கடைசியில் சுரேஷ் காமாட்சியோடைய முயற்சி எல்லாம் தோல்வி அடைஞ்சு அது ஓடிடியில் வெளியிடுறதுக்கு அங்கே போய் வெற்றி அடைஞ்சது. ஆமாம், அப்போ சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட் இருக்குல்ல, அது ரொம்ப விரக்தியானது, ஒரு துயரமான ஒரு இது. நம்ம ஒரு நேசித்த ஒரு படம், அந்த படம் தமிழர்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய ஒரு படம், தமிழர்களுடைய அறத்தை பேசக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த படத்தை தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய நிலத்தில் நம்மளால் வெளியிட முடியல அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் அந்த படத்தை அந்த இதை வெளியிட முடியலன்னு ஒரு பதிவு எழுதினேன். அது உலகளவில் பெரிய அளவில் போய் எல்லாருக்குமே ஒரு கொந்தளிப்பான மனநிலையும், அதை பிறகு அந்த படத்தை எல்லாருமே உலகம் முழுக்க கொண்டு போய் அதை சேர்த்தாங்க. அது இன்றைக்கி தமிழர்கள்ட்ட எல்லார்ட்டையும் அந்த சுரேஷ் காமாட்சி அவர்கள் என்ன நோக்கம் ஆசைப்பட்டாரோ அதை அந்த படம் போய் சேர்ந்துடுச்சு. நீ என்னடா பிவிஆருக்காரன் திரையரங்கம் கொடுக்க மாட்டேன், இதுக்கு பின்னாடி ஒரு சந்தை இருக்குது அப்படிங்கிறத அதை உருவாக்குனார். இன்றைக்கி அந்த படத்துடைய வெற்றி விழாவை மூத்தவர் முன்னத்தியர் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அவர்கள் இன்றைக்கி அதுக்கு அவர் அந்த நிகழ்ச்சியை நம்ம முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்னு அவங்களுடைய மக்கள் பாதை
பேரியக்கத்தோடைய சார்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. எப்போவுமே ஒரு படைப்பாளி இப்படி ஒரு படைப்பை கொண்டு வர்றான், அவன் பல சிரமங்களுக்கு நடுவில் கொண்டு வரும்போது சமூகம் வந்து அவனை அரவணைச்சிக்கணும். சமூகம் நாங்கள் இருக்கோம், நீ தனியாளா இல்லை அப்படிங்கிறத அரவணைக்க வேண்டிய தேவை. இதை தான் ஒரு படைப்பாளிக்கு சமூகம் செய்ய வேண்டியது. ஏன்னா அது ஒரு பெரும் போராட்டத்தின் நடுவில் தான் வருது. பெரும் சந்தை, ஒரு பெரும் தொகை நிறைந்த சினிமாங்கிறது. அப்போ அதை வந்து நம்ம அந்த படைப்பாளியை அங்கீகரிக்கும் போது தான் அடுத்தடுத்து இன்னொரு படைப்பாளிகள் வருவாங்க. அப்படி சகாயம் ஐஏஎஸ் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த சல்லியர்களுக்கான பாராட்டு விழாவை இன்னைக்கு வெற்றி விழாவை நடத்தினாங்க. மகிழ்ச்சி அடைஞ்சு அது அந்த படத்துக்கு நேர்ந்த துயரம் மாதிரியே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே வந்து கரண்டை பிடுங்கி விட்டு போயிட்டாங்க. அவ்வளோ நேரம் மின்சாரம் வந்துச்சு, அங்கே கரண்டை பிடிங்கிட்டாங்க. இதெல்லாம் கோயின்சிடென்ட்டாக இல்லை திட்டமிட்டு பண்ணாங்களா? அதுக்கு முன்னாடியே வந்து நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல வந்து திமுக கொடி இதுகளை வந்து நட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. அது கடைசியில் வந்து அது ஆடியோ பிரச்சனையாகி நிகழ்ச்சியே வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தாமதமாகி அப்படின்னு ஒரு அந்த சல்லியர்கள் படமும் பிரச்சனை தான், அதுக்கான வெற்றி விழாவும் பிரச்சனை தாங்கிற அளவுக்கு சிக்கலாகிடுச்சு. ஆனாலும் அதில் வந்து சகாயம் அண்ணன் வந்து பேசினது வந்து ரொம்ப இதாகிடுச்சு. எவ்வளோ நம்ம ஆட்கள் இந்த மாதிரியான உணர்வோடு தான் வந்து அதிகார மையங்களில் இருக்காங்க. அதே சமயம் அவர்களுடைய அந்த நாற்காலி வந்து அவர்களுடைய கைகளை கட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறத சகாயம் ஐஏஎஸ் வந்து 2009 மே 18 காலத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத வந்து அவர் விவரித்து பேசியிருந்தார். ரொம்ப உருக்கமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையும் அவர் எப்படி வந்தார், எப்படி ஐஏஎஸ் ஆனார் அப்படிங்கிற கதையெல்லாம் சொன்னார். சல்லியர்கள் இயக்குனர் கிட்டுவையும் அந்த படத்தில் நடித்து எல்லாருமே பாராட்டினாங்க. சுரேஷ் காமாட்சியை வந்து சிறப்பாக பாராட்டினாங்க. ஒரு நல்ல நிகழ்வு. இது மாதிரியான தனித்த சிறப்பு வாய்ந்த கலைஞர்களை நம்ம வந்து கொண்டாட வேண்டியது அவசியம். அதுக்கு வந்து இதை முன்னெடுத்த இதை வந்து சகாயம் ஐஏஎஸ் போர்டன் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து தமிழகம் முழுக்க இந்த மாதிரியான கலைஞர்களை கொண்டாடுறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு அமைப்பினரும் இதை முன்னெடுத்து செய்ய வேண்டும். நாம் தமிழர் ஒரு பக்கம் செய்கிறாங்க, தமிழ் வாழ் உரிமை கட்சி ஒரு பக்கம் செய்கிறாங்க, அப்படி இப்படின்னு ஆரம்பித்து தமிழகம் முழுக்க ஒவ்வொரு அமைப்புகளும் தானாக வந்து அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவசியமானது. தமிழினத்துக்கு இது முக்கியமான கடமைன்னு நான் விரும்புகிறேன். அப்போ வந்து சாதி ரீதியாக படம் எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகிடுது. ஆமாம். இல்லை ஏதாவது ஒரு மத ரீதியாக படம் எடுத்தால் அது சக்ஸஸ் ஆகுது. ஆனால் தமிழ் ரீதியாகவும் தமிழர்கள் ரீதியாகவும் இன ரீதியாகவும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கும்போது அந்த இயக்குநர்களும் சரி, அந்த தயாரிப்பாளர்களும் தனித்து போயிடுறாங்க. தமிழகத்தில் அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு உருவாக்கிடுமா? இல்லை அடுத்து யாரும் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்கு உருவாயிடுமா? பண்ணாது அது என்ன துயரம்னு தெரியல. அது வந்து உண்மையிலே அது நீங்கள் சொல்கிறது வந்து உண்மைதான். நீங்கள் ஒன்று சாதியை பேசுனீங்கன்னா உங்கள் சாதிக்காரன் கொண்டாடுவான், அல்லது மதம் சார்ந்து பேசுனீங்கன்னா அந்த மதத்துக்காரன் வந்து முன்னெடுத்துக்கிட்டு பிரிவினையை பேசினா கொண்டாடிடுறாங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் தமிழர்களுடைய ஒற்றுமை, தமிழர்களுடைய பெருமை சார்ந்து பேசுனீங்கன்னா அது வந்து இதாத்தான் இருக்குது. இவ்வளோத்துக்கும் தமிழர்களுடைய மீட்சி, தமிழர்களுடைய வரலாறு, தமிழருடைய பெருமை அப்படி இப்படின்னு மேடையில் வாய் முழக்க பேசிக்கிட்டே இருக்காங்க. தமிழ் நிலத்தில் இருந்துட்டு எதிரியும் பேசுகிறான், நம்மளும் பேசுகிறான், எல்லாரும் பேசுகிறான். ஆனால் தமிழர் சார்ந்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் அந்த திரைப்படம் வெளியாக முடியாத சூழல் வருது, நெருக்கடியாகுது, இது சிக்கல் நடந்துக்கிட்டே இருக்குது. அவன் வந்து இன்னொன்று பொருளாதாரியிலையும் நஷ்டத்துக்குள்ளாகிறான். அது மிக முக்கியமான சோதனை. தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து திராவிடர்கள் தமிழர் அரசியல் பேசினா செழிப்பாக இருக்காங்க, ஆனால் பச்சை தமிழனுங்க தமிழர் அரசியல் பேசினா கஷ்டப்படும். இப்போ நம்மளே எடுத்துக்காங்களேன், நம்ம தமிழர் அரசியல், தமிழர் கருத்துருவாக்கு அரசியல் தான். நம்ம அதுக்காக பச்சை தமிழன் அயோக்கியத்தனம் பண்ணால் சூப்பர்பா அப்படின்லாம் நம்ம இருக்கிற ஜோலியெல்லாம் கிடையாது. தமிழர்கள் தவறு செஞ்சாலும் தவறு தான், தவறு அறத்தின் பால் நின்று பேசுகிறோம். அதே சமயம் இது காலத்தின் கட்டாயம். தமிழர் அரசியல் வந்து பேசப்பட வேண்டியது. நாம் திராவிடர்கள் அல்ல, நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது நாங்கள் உறக்க சொல்ல வேண்டிய அந்த துர்பாக்கிய நிலையில் நம்ம இருக்கோம். அதனால் இதை பேசுகிறோம். இது எந்த கட்சிக்காகவும் அந்த கட்சிக்காக இந்த கட்சிக்காக அவருக்காக இவருக்கு அப்படின்லாம் இல்லை. இது நம்ம பொதுவான பிள்ளையாக இருந்து நம்ம வந்து நம்ம தமிழர், இது காலத்தின் கட்டாயம், தமிழர்களுடைய எழுச்சி காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன உண்டோ அதை நம்ம செய்கிறோம். பல சிரமங்களுக்கு நடுவில் செய்கிறோம். இப்போ நம்ம காணொலிக்கு நடுவில் இந்த கியூஆர் கோடு நீங்கள் வந்து இதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, என்ன இது? ஏன் நமக்கு வந்து ஒரு இது கேட்க வேண்டிய நிலையில ஏன் இருக்கிறோம்? இது வந்து ஒரு அதாவது இதுக்காக திராவிடத்தை பேசினா உங்களுக்கு தேவை கிடையாது. அது தேவையில்லை. அதான் மாதம் வந்து உங்களுக்கு 10 லட்ச ரூபா பேக்கேஜ் வச்சுருக்காங்களே. கண்டிப்பாக. ஆனால் தமிழினத்தில் தமிழர்களுக்கு இது இதாக இருக்குது. என்னென்னா திராவிடர்களுக்கு கருத்தியல் அரசியலுடைய பலம் என்னன்னு புரியுது, தமிழர்களுக்கு தெரியல. அதனால நம்ம வந்து இதை வந்து சொல்லி அதை இது பண்ண வேண்டியது. எப்போவுமே க்ரௌடாக ஒரு பொது எல்லாருக்கிட்ட இருந்து கம்யூனிஸ்டுகளை சொல்லுவாங்க உண்டியல் கொடுக்குறது அப்படின்னு. அது ஒன்றும் தவறுலாம் கிடையாது. நான் ஒரு மக்களுக்கான பணியை செய்கிறேன், அந்த மக்களுக்கான பணிக்கு நான் மக்கள்கிட்ட இருந்து நிதி பெறுறேன். இதுதான் இது. அந்த வகையில் தான் நம்மளும் வந்து தமிழர் கருத்தில் பேசக்கூடிய நாமளோ அல்லது ஏகலைவனோ இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணுங்க, சந்தா கட்டுங்க, இது பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிற நிலை இருக்காது. அதை தான் நீங்கள் கேட்குற கேள்வியோட நிதான். கிட்டு வந்து இந்த படம் எடுத்தால்
அது வந்து வருவாயை கொடுக்கணும், அந்த தயாரிப்பாளர் அடுத்து வந்து கூடுதல் இதாகணும், தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொண்டாடி அதை தலையில் தூக்கி வச்சு பயணிக்கணும், அதுதான் நம்பிக்கை கொடுக்கும். இப்போ கிட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிட்டு இந்த படம் வெளியே வந்த பிறகு எனக்கு ஒரு தயாரிப்பாளர் நண்பர் வந்து படம் தயாரிக்கலாம், யாராவது நண்பர் இருந்தால் இயக்குனர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னோடனே எனக்கு உடனடியாக கிட்டு தம்பி கிட்டுவும் வேறு சில நண்பர்கள் நினைவுக்கு வந்தாங்க. அப்போ நான் கிட்டுகிட்ட கேட்டேன், இப்படி இப்படி ஒன்று இருக்குது, வேற மாதிரியான ஒரு கமர்ஷியலான கதை பண்ணுறியா அப்படின்னா, இல்லைண்ணா நான் வந்து இந்த தமிழினம் சார்ந்த இந்த நம்மளோட மேதகு இவர்களுடைய இந்த போராட்டம் சார்ந்த படம் மட்டும் தான் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது கஷ்டம். நான் அதை ஏற்பாடு பண்ணி நான் கொண்டு வந்து அவன்கிட்ட கேட்குறேன். ஆனால் இல்லைன்னா நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு அதை மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான்ல. அப்போ அந்த மாதிரியான கலைஞனை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடணும், அவனை எந்த அளவுக்கு சோர்வடைய விடாமல் நம்ம பார்த்துக்கணும். ஒரு இனம் 8 கோடி பேர் 10 கோடி பேர் இருக்கிற இனத்தில் வந்து நீங்கள் ஆளுக்கு 1000 ரூபா போட்டிங்கன்னா கூட வந்து படைப்புகளை அள்ளி கொட்டலாமே. ஒரு நடத்துறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து தமிழினத்துக்கு அது ஒரு சிக்கலான இது தான். அது தமிழினத்துக்கு விழிப்புணர்வு வரும்போது, ஏன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகளுக்கு மேலே அடிமையாக இருக்கும். நம்ம வந்து அடிமைங்கிறது நமக்கு தெரியல, ஆனால் நம்ம அடிமையாக தான் இருக்கோம். அதனால் வர்ற சிக்கல் நம்மளை வந்து யாரோ ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம 2009க்கு அப்புறம் தானே அது வருது. அதை வந்து சீமான் குருவரெல்லாம் போய் பேச வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் தான் பல பேருக்கு தெரியுது. நிறைய பேர் நம்ம இதில் கமெண்ட் போடுவாங்களே, 70 வயசாச்சுப்பா எனக்கு, இப்போ தான் வந்து இவர் இந்த தெலுங்காரா, இவர் கன்னடரா, இவர் இதா அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரியான நிலைமையில் இருக்கும்போது இது தவிர்க்க முடியாத துயரம் தான். வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா நண்பர்களின் பங்களிப்பில் இயங்கக்கூடிய சுதந்திரமான ஊடகம். நீங்களும் இந்த ஊடக பயணத்தில் துணையாக வர விரும்பினால் இந்த வங்கி கணக்கின் மூலமாகவோ ஜாயின் பட்டன் மூலமாகவோ உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. நான் இன்னைக்கு மகளிர் தினத்தை ஒட்டி வந்து தாவேகா சார்பில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் விஜய் பேசியிருந்தார். பெண்களுக்கான நிறைய சிறப்பு திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதில் நிறைய திட்டங்கள் வந்து கவரக்கூடிய விதத்தில் இருந்தது. ஆனால் அது நடைமுறை சாத்தியமாக என்னன்னு தெரியல. ஒரு குடும்ப பெண்ணுக்கு வந்து 2500 ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறது, இதே தான் அதிமுக 2000 சொன்னாங்க, மாறி மாறி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்கறது. பெண்களுக்கு மிகப்பெரிய திட்டம் என்னன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து தங்க மோதிரம் கொடுக்கறது, குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுக்கறது, தாய்மாமன் சீருன்றது ஒரு நகையை கொடுத்து, நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே கவர்ச்சிகிற திட்டங்கள். அதாவது ஒருத்தனை ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டணும். சும்மா நீங்கள் எதை சொன்னீங்கன்னா ஏமாட்டான். ஒருத்தனை ஒரு பொய் சொல்கிறோம்னா அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு வகையான தந்திரங்கள். இப்போ இவ்வளோ அறிவிச்சிருக்காருல, இதுக்கெல்லாம் திட்டம் வந்து காசு வந்து விஜய் படம் நடிச்சு சேர்த்து வச்சிருக்கிறதுலேருந்து எடுத்து கொடுப்பாரு. நிதிக்கு எங்கே போவார்? நிதிக்கு ஏற்கனவே திராவிட கட்சி ஏற்கனவே இருக்கிறவங்களை நம்ம எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்கோம்? சும்மா வந்து அவசியம் இல்லாமல் மக்களை கவர்ச்சிகரமாக இழுக்கிறதுக்காக, வாக்குகள் வாங்குறதுக்காக நீங்கள் மக்கள்கிட்ட சாரை வியாபாரம் பார்த்து அந்த காசை நீங்கள் கொடுக்காம இருந்தாலே அதுக்கு தான் நீங்கள் சொல்கிற கேள்விக்கு தான் இவர் சொல்கிறாரு. ஒன்றிய அரசு கொடுக்குற காசு நமக்கு வந்து போதுமானதாக இருக்குது. அதில் 30% வந்து அமைச்சர்களுக்கும் ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்ற பேரில் கமிஷனாக போயிடுது. அதை நீங்கள் முழுமையாக மக்களுக்கு செலவு பண்ணீங்கன்னா திட்டங்களை நிறைவேறும் அப்படின்னு அதை சொல்லி, இவர் கட்சியில் மட்டும் வந்த உடனே எல்லாரும் அங்கே புனிதர்களாக இருக்காங்க. இது இன்னொரு திராவிட கட்சியுடைய வடிவமாக தான் இருக்குது. இப்போ இதே திட்டங்கள் திமுக தாவேகா தொண்டர்கள்லாம் யாராக இருக்காங்க? இப்போ தாவேகால வந்து சேர்ந்துருக்க செங்கோட்டையனில் ஆரம்பிச்சு மற்றவங்களாம் யாராக இருக்காங்க? அடுத்தடுத்து பெரிய ஆள் எல்லாம் அதே பழந்துன்னா அதே கொட்டப்பட்ட அதே மலம் முழுங்கி மகாதேவன்களாக தானே இருக்காங்க. கொஞ்சம் இந்த வழி தேட கொஞ்சம் கஷ்டப்படும், அவங்களை தேடி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் வித்தையை அடுத்த இவங்க இன்னும் அதுக்கு வரல, அதிகாரத்துக்கு வரல. வந்த உடனே இவர்கள் அந்த வேலையை செய்ய போகிறாங்க. மாற்று என்பது இது கிடையாது. மாற்று என்பது மக்களை தற்சார்போடு வாழ வைக்கிறது, அதை நோக்கி நகர்த்தணும். இதெல்லாம் வந்து இந்த கழுதைக்கு முன்னாடி வந்து இந்த கேரட்டை தொங்க விட்டுட்டு பின்னாடி ஏறி முதல்ல சவாரி பண்ணுற யுக்தி. இது பார்க்கும்போது சிறப்பாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இது மக்களை வந்து மேம்படுத்தாது. இதுக்கான நிதியை திரும்ப நீங்கள் மக்கள்கிட்ட தான் சுரண்டுவீங்க. அதுதான் நடக்கும். இப்போ இவ்வளோ நீ அவர் 2000 ரூபா போட்டுக்கார, நான் 2500. அடுத்து திமுக என்ன பண்ணும்? நான் என்ன பாரு நான் 3000. அதாவது ஏலம் எடுக்கிற காமெடி ஒன்று, பழைய பாக்கியராஜ் காமெடி உண்டு. அது மாதிரி பிம்பிளிக்கு பிலாப்பிங்கிற மாதிரி சும்மா சொல்ல வேண்டியது, அதை அடிச்சு விட வேண்டியதான், ஏற்றி விட வேண்டியதான், ரேட்டு கை தட்டுவாங்க, மக்கள் கை தட்டுவாங்க. இப்போ அந்த விஜய் நிகழ்ச்சிகள்லாம் இந்த ட்ரோன் கேமரா வந்த பிறகு ட்ரோன் பல வகையான ஆபத்துகளை உண்டு பண்ணுது. உலக போர்களில் இனிமேல் ட்ரோன் போர் தான் பெரிய ஆபத்து. எல்லா இடத்துலையும் ஊடுருவி அதை போட்டுன்னு போட்டு போகும். அது இழந்தாலும் உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அது கருவியோட முடிஞ்சு போயிடுது, உயிர் சேதங்க இது இல்லை. ஆனால் கீழே உள்ற இடம் பெரும் சேதத்தை உண்டு பண்ணும், மக்களை வந்து சிதைக்க போகுது. அது மாதிரி இந்த ட்ரோன் கேமராக்கள் வந்த பிறகு மக்களை காட்டி அந்த கேமராவுக்கு தான் சவுண்ட் விடுறாங்க, பேச்சுக்கு இல்லை.
அது மக்களை வந்து முகம் நமக்குள்ள தொலைக்காட்சியில் முகம் தெரியுதுன்னொடனே எல்லாம் கோச்சல் போட்டது கோஷம் எழுப்புறது பார்க்கும்போது மக்கள் வந்து இவர் அறிவிக்கிற இதுக்கெல்லாம் வந்து உற்சாகத்தில் இது பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. யதார்த்த நிலவரம் வேறு. ஆனால் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆசையை தூண்டத்தான் செய்யணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுக்கு ஆசையை தூண்டணும். ஆசையை தூண்டணுன்றதை விட இதற்கான பயன்பாடுகள் மக்களுக்கான தேவை இருக்குல்ல, மக்கள் அதை விரும்புறாங்களா அந்த திட்டங்கள்? இல்லாத மக்கள் அந்த நிலைக்கு தள்ளுறதே வந்து பேருந்துல எல்லா பேருந்துல பயணிக்கணுன்ற ஆசை பெண்களுக்கு இருக்குல்ல, மாதம் 2500 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு பெண்களுக்கு இருக்குல்ல, 6 சிலிண்டர் மாசம் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா கிடைச்சா ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இப்போ பெண்களுடைய மனநிறைவு அடையிறதுக்கான திட்டங்கள் போலின்னு சொல்ல முடியும். இது கவர்ச்சிகர திட்டம் அப்படிதான் சொல்றோம் நம்ம. கவர்ச்சிகர திட்டம், எரியிற விளக்கு விட்டில் பூச்சிகள் போய் விழத்தான் செய்யும். விழுந்தா என்ன ஆகும்? அது சாம்பலா தான் ஆகும். இது நடக்கிறது. இது எல்லாத்தையும் விட சுவாரஸ்யம் என்னன்னா, மகளிர் தின விழாவுக்கான இது நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் இதை நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் அது பொது வெளியில் வந்து அவரே அதுக்கான பேசு பொருளாக அதை மாற்றி விட்டார். அதனால் இப்போ சந்தைக்கு வந்தாச்சு, அப்போ அதை பற்றி 4 கருத்தை நம்மளும் சொல்லாமல் இருக்க முடியல. மகளிர் தின விழா நடத்துகிறார், தன் வீட்டு மகளிரோடைய வாழ்க்கையை சிதைச்சிட்டு அவர்களை கதற விட்டுட்டு இங்கே வந்து மகளிர்களுக்கு நான் அண்ணனாக இருக்கேன், தம்பியாக இருக்கேன், அப்பாவாக இருக்கேன், தந்தையாக இருக்கேன்னு அவர் மேடையில் பேசுகிறார். பார்க்கறதுக்கு அவருடைய மனைவி சங்கீதாவுக்கோ அல்லது மகளுக்கோ அதை பார்க்கும்போது என்ன தோணும்? இல்லை, ஒரு தனி மனித சுதந்திரம் இருக்குல்ல, அது தனி மனித சுதந்திரம் இருந்து பொதுவெளியில் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் ஏதாவது சொல்கிறீங்க. இங்கே வெளிநாடுகளில் அங்கே கட்டற்ற பாலியல் சுதந்திரம் கொண்ட நாடுகள்லேயே அங்கே அந்த நாட்டின் அதி உயர் பதவியில் வந்து உட்கார்றவன் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கான். இங்கே என்ன சொல்றான்? அதெல்லாம் தெரியும்டா, பல இதெல்லாம் யாரும் செய்யாதுதா, 4-5 பொண்டாட்டி கட்டி வச்சுக்கிடுவாங்க, இது பண்ணிக்கிடுவாங்கன்னு இங்கே அந்த மாதிரி சர்வசாதாரணம் இருக்குது. இங்கே வந்து கண்ணியமாக வாழணுங்கிறது இங்கே ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதெல்லாம் இங்கே போதிக்கப்படுது. அங்கே அது கிடையாது. ஆனால் அங்கே அதிகாரத்தில் இருக்கோம் அப்படி இருக்கணும்னு அங்கே நினைக்கிறாங்க. இந்த முரண் இருக்குல்ல, அது மாதிரி தான் இது. இந்த மாதிரி அவருடைய விருப்பம் அது, அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அவங்க குடும்பத்தில் இப்படியான விவகாரங்கள், அது இந்த மாதிரியான தேர்தல் சமயத்தில் இது வந்ததுக்கு முன்னாடி ஒரு அரசியலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 4 ஆண்டுகள் காத்திருந்தவர்கள் வந்து தேர்தல் முடிகிறதுக்கு 3 மாதங்கள் இருக்கும்போது இந்த சமயத்தில் வந்து அதை ஏன் வெளியிடணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. இதுக்கு பின்னாடி பல அரசியல் நிகழ்வுகளும் இருக்குது. அதே சமயம் குடும்ப வாழ்க்கையும் வந்து சரியாக இருக்கணும். தன்னை நம்பி வந்த ஒரு புலம்பெயர் தேசத்தைச் சேர்ந்த மகள், அவரும் அவருடைய குழந்தைகளும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இந்த சமயத்தில் கூடுதலாக அந்த நடிகையோட நிகழ்வுகளில் போய் கலந்துக்கிறது அப்படிங்கிறது, நீ என்ன வெளியே சொல்கிறதுங்கிறது, நானே இப்போ காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது பொதுத்தள. இது ஒரு வகையான விஜய்க்கு வீழ்ச்சி தான். இதை மேலோட்டம் பார்த்தா உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்குது, யார் சார் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே சமயம் இதை வந்து சங்கீதா தரப்புலேருந்து யோசிப்பாங்கல்ல. இப்போ ஒரு பெண்ணு அவங்க கணவர் இந்த மாதிரி வேற ஒரு இதோட போகும்போது அவங்க ஏற்றுக்கிடுவாங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில் யோசிப்பாங்கல்ல. அப்போ அது சரியில்லைன்னு தானே நினைப்பாங்க. ஒரு நடிகராக விஜயை ரசிப்பாங்களே வெளியே இந்த மாதிரி விஷயத்த வந்து ரசிக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இதை வந்து சரி செய்யலாம். ஒரு குடும்பம் வந்து பிரிகிறதுங்கிறது ரொம்ப பெரிய துயரமானது. அது யார் வாழ்க்கையிலும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அதை ஸ்டாலின் இஸ் டேஞ்சர் தென் கருணாநிதி அப்படின்னு ஒரு வார்த்தை தொடக்கத்திலேயே சொன்னாங்க. இன்றைக்கி வந்து முன்னாள் முதலமைச்சரையே தன் கட்சியில் சேர்க்குற அளவுக்கும், அங்கே எப்படி விசுவாசின்னு இருந்தாரோ அதே மாதிரி இங்கே விசுவாசி, ஓபிஎஸ்னா விசுவாசி அப்படின்ற அளவுக்கு அவர் இருக்காரு அப்படின்னு ஸ்டாலின் வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு புகழாரத்தை கொடுத்துருக்காரு. இதை ஏராளமான கூட்டத்தோடு இன்னைக்கு கட்சி இணைப்பு விழா நடந்திருக்குன்னா அதை எப்படி பார்க்குறீங்க? 2 பேருக்கும் கூச்சம் இல்லை, அதான் அப்படிதான் சொல்ல முடியும். அது எல்லாத்தையும் விட இல்லை, பொறுமையாக இருந்தாரு அவர், எப்படி கூச்சலன்னு எப்படி? ஓபிஎஸ்க்கு கூச்சம் இல்லை, வெக்கம் இல்லை, இல்லை எப்படின்னு மானம். ஏன்னா நீங்க அதிமுக எங்கேயோ டீ ஆத்திக்கிட்டு இருந்த பன்னீர்செல்வத்தை அதிமுக தான் அமைச்சராக்கி முதல்வராக்கி 3 முறை முதல்வராக்கி அழகு பார்த்தது அதிமுக தான். சரியா? இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன செய்ய போறீங்க நீங்க? இதுக்கப்புறம் நீங்க அதாவது ஒருத்தங்க தமிழ்நாட்டோடைய இப்போ விஜய் வர்றாரு, சீமான் வர்றாரு, உதயநிதி இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு. இவருடைய பட்சமான ஆசை என்ன இருக்கும்? முதல்வர் நாட்காலில் உட்காந்துடணும். ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொருத்தன் வந்து ஒரு தடவை உட்காந்துடலாமான்னு நினைக்கான். ஆனா ஒருத்தர் மனுஷனுக்கு எதிர்பாராதமாவே சலிச்சிட்டு இருக்கான். கட்டமே அப்படி எதிர்பாராத விதமாவே இப்படி வந்து 3 தடவை. என்ன கேட்டால் வந்து ஜெயலலிதா சிறைக்கு போனது ஓபிஎஸ். இவரோட கட்டம் பக்கத்தில் இருக்கவே தான் இந்த கட்டம் இந்த நாற்காலியில் போய் உட்காருன்னு அமைப்பு இருக்கு. அப்போ நீ உள்ளே போய் உட்காருமா அப்படின்னு அனுப்பி வச்சுச்சோ அப்படின்னு தோணுது.
அப்போ 3 முறை வந்து நாற்காலியில் உட்கார்ந்து பார்த்துட்டீங்க. அது டம்மி பீஸ் தான். நீங்க டம்மியா தான் உட்கார்ந்தீங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தீங்களா? தமிழ்நாட்டுடைய முதல்வர்களுடைய வரலாற்று அல்ல ஆண்டவர்களுடைய பட்டியலை எடுத்துக்கிட்டா மற்றவங்க உள்ளதெல்லாம் 1-2 தான். இவர் மட்டும் 3 முறை 3 முறையா வரலாறு. நாளைக்கு வரலாறு படிக்கிறோன்னு பெரிய தலையா இருப்பார் போல இருக்கியா, 3 ரகசியமா இருக்காரு நினைப்பான இல்லையா? அதை அனுபவிச்சிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் இந்த மானங்கட்ட பொழப்பு உங்களுக்கு தேவையா? திமுக அதாவது அதிமுகவுடைய உருவாக்கமே இல்ல, தன்னை வந்து நிலைநிறுத்திக்கணும். என்ன வெங்காயத்தை நீங்க நிலைநிறுத்தி என்னத்தை கிழிக்க போறீங்கன்னு கேக்குறேன். அதிமுகவுடைய அவ்வளவு பெரிய பதவியில இருந்தா என்ன கட்சியிலே சேர்க்க மாட்டேன், எவ்வளவு நாள் தனியா சரி நிறுத்து போயிட்டு சரி விட்டுருங்க, போய் படுத்துருங்க. என்ன ஆயிரப்போகுது இப்போ? எடுத்துருங்க. இப்போ அதிமுகவுடைய உருவாக்கமே திமுகவை காரி துப்பிட்டு வந்ததுதான். சரியா? ஜெயலலிதா அவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டார். ஜெயலலிதா கடைசியா வன்மமாக வந்து கருணாநிதியை கதற விட்டது காரணம் அதுதான். ஜெயலலிதா இன்னைக்கு இருந்திருந்தா கூட வந்து திமுகவில் ஆட்சி அதிகாரத்துக்கு படி முடியாது. ஜெயலலிதா இல்லாத வெற்றிடத்துல தான் வந்து திமுக வந்து அதிகாரத்துக்கு வந்தது. திமுக வந்து அதிமுகவுடைய பலகீனத்துல தான் திமுக ஒவ்வொரு முறையும் வருது. இப்போ அதிமுக பலகீனத்துல தான் இருக்கு. அதனால தான் திமுக வந்து அதிகாரத்தில் உட்கார முடியுது. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த திமுக வாசம் உங்களுக்கு வடவாசம் தேவையா? உங்களுக்கு திமுகவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்படி அதுக்காக நான் வந்து உங்களை வந்து கொள்கை கொண்டுலாம் சொல்லலை. நீங்கள் ஒரு அரசியல்வாதி தான், டிப்பிக்கல் அரசியல்வாதி தான். ஊழல்கள் ஆரம்பிச்சு எல்லா குற்றச்சாட்டுகளும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மீது இருக்குது. இது அவங்க பையன் பண்ணியிருக்கலாம், அவர் கூட பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? எப்போ போதும்ப்பா, நான் இந்த மாநிலத்தில் அதிகபட்சமான அதிகாரமிக்க ஒரு பதவியில் நான் உட்கார்ந்துட்டேன். அவருக்கு ஆலோசனை சொன்னவர் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரையும் நீங்கள் தர்ம யுத்தம் நடத்தினது என்னது? கடைசியில் திமுக போய் சேருது தானே. இப்போ பழனிசாமி புனிதர் ஆயிட்டாரா? உங்களை எட்டி மிதிச்சது சரிதான் அப்படின்னு நான் கரெக்டாக தான் சொல்லி கரெக்டாக தானே வாய்ப்பு இல்லை. அப்போ அதுதானே இது. இப்போ அசிங்கம் பன்னீர்செல்வத்துக்கு அசிங்கம். கடைசி மிஞ்சி போனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? என்ன சபாநாயகர் பதவி, ஒரு எம்எல்ஏ பதவி அதானே கிடைக்கும். கட்சியில துணை பொதுச் செயலாளர் பதவி. வேற என்ன? நீ முதல்வராகவே உட்கார்ந்தையா? முதல்வரா உட்கார்ந்தவன் நீ சபாநாயகருக்கும் எம்எல்ஏ. ஸ்டாலினுக்கு முன்னாடி முதல்வரா போனவர் 3 முறை. ஆமா, ஸ்டாலின் இப்பதானே முதல்வர் ஆனாரு. தேவையா இந்த அசிங்கம் தேவையா? பண்ணிரு அப்படின்னு தான் இதை சொல்ல வேண்டியது. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.